ஓகே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு பிசிபி டிசைன் வந்து எப்படி மேக் பண்றோம் அப்படின்ற இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆ இதுக்கு நான் எடுத்திருக்க சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, கைகேட்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா, இதில தான் நெறைய பேக்கேஜு, நெறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். அதனால இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஒரு பிகினரா ஸ்டார்ட்டிங் பண்றதுக்கும், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ப்ரோ லெவல் போறதுக்கும் இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இந்த சாஃப்ட்வேர்ல எப்படி நம்ம பிசிபி டிசைன் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பிசிபி டிசைன்னா 4 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிமேட்டிக் டயக்ராம், அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஃபுட் பிரிண்ட் கரெக்டாக எடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா பிசிபி லேஅவுட் பண்ணணும். அதுக்கடுத்து கர்பல் ஃபைல் ஜென்ரேட் பண்ணணும். கர்பல் ஃபைலை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பிசிபி மேனுஃபேக்சர்கிட்ட நம்ம கர்பல் ஃபைலை சென்ட் பண்ணி நம்ம ப்ராடக்டாக நம்ம கையில் வந்துடும். இவ்வளோ தான் இந்த கான்செப்ட். பிசிபி டிசைன் இவ்வளோ தான். ஒரு 4 விஷயம் மட்டும் கரெக்டாக கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி எப்படி பண்ணோன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பிசிபி டிசைனுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரெகுலேட்டர் ஐசி. இப்போ வந்து நம்ம 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி தான், 5 வோல்ட் ரெகுலேட்டர் சர்க்யூட் தான் சேர்க்குறோம். அந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி ஒன்று தேவைப்படுது. அந்த ஐசி வந்து LM2576 ஒரு ஐசி. 5 வோல்ட்டுக்கான ஒரு ஐசி. இது ரெகுலேட், அதாவது வந்து அவங்களுக்கு வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணி தரோம். 7 வோல்ட்லேருந்து 40 வோல்ட் வரைக்கும் நம்ம கொடுத்தா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டாக நம்மளுக்கு 5 வோல்ட்டாக ரெகுலேட் பண்ணி நம்மளுக்கு தரா மாரி கான்செப்டில் இந்த சர்க்யூட் டயக்ராம் இருக்குது. இந்த சர்க்யூட் டயக்ராம் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டயக்ராம் வந்து நம்ம சிமேட்டிக் டயக்ராம் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பிசிபி லேஅவுட் எப்படி பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இது ஒரு நோட்டில் வந்து இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். நிறைய விஷயம் இருக்குது இதுலேயே. நீங்கள் வந்து எதெல்லாம் மார்க் பண்ணோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரானிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது. அப்புறம் வந்து அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும், பவர் சப்ளை எப்படி மோடு எப்படி இருக்கும், லேஅவுட் எப்படி இருக்கும். இதுலேயே எக்ஸாம்பிள் லேஅவுட்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு ட்ராக்கிங் எவ்வளோ வித்து, எவ்வளோ இப்போ வயா வந்து எவ்வளோ சைஸில் இருக்கணும், இதெல்லாம் வந்து இருக்குது. வயாஸ்லாம் எவ்வளோ சைஸில் இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த இதெல்லாம் டேட்டா ஷீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா ஷீட்டை ஒரு வாட்டி எப்பயுமே நீங்கள் எந்த சர்க்யூட் பண்ணுறதா இருந்தாலும் டேட்டா ஷீட்டை ஒரு வாட்டி வந்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் சர்க்யூட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டேட்டா ஷீட்டு கான்செப்டில் தான் நம்ம இப்போ பிசிபி டிசைனே பண்ண போகிறோம். அதை மட்டும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கைகேட் 9 வெர்ஷன் 9 தான் எடுக்க போகிறோம். இப்போ அதை வந்து எப்படி வந்து நம்ம இப்போ வந்து அதில் உள்ள போய் எப்படி நம்ம வந்து சிமேட்டிக் டயக்ராமும் அப்புறம் வந்து லேஅவுட் எப்படி பண்ணுறது பார்ப்போம். நம்ம எடுக்கிற சாஃப்ட்வேர் வந்து கைகேட் சாஃப்ட்வேர். இப்போ ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ நான் ஏற்கனவே ரெண்டு நம்மக்கிட்ட வந்து 2 ஃபோல்டர் வந்து காட்டும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து இங்கே போய் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஷோ ஆகும். நீங்கள் வந்து இங்கே ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி 2 ஃபோல்டர் மட்டும் பாப்அப்பில் இருக்கும். இந்த ஃபோல்டர் மட்டும் நீங்கள் காட்டும். மீதியெல்லாம் நம்ம கர்பல் ஃபைல் ஜென்ரேட் பண்ணக்கிறது நிறைய ஃபோல்டர் நம்மளுக்கு காட்டும். அதெல்லாம் நம்ம ஜிப் ஃபைலில் போட்டு தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்க்கு பிசிபி மேனுஃபேக்சருக்கு அமுச்சு வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து சிமேட்டிக் டயக்ராமுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்மளுக்கு சிமேட்டிக் டயக்ராம் போனங்கிறது இந்தமாரி ஒரு பேஜ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம ஒரு காம்பனண்ட்டும் நம்ம எடுத்து பிளேஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பிளேஸ்ன்னு இருக்கும். இந்த பிளேஸில் போயிட்டு இங்கே சிம்பிள்ஸ்ன்னு இருக்கும், பிளேஸ் சிம்பிள்ஸு. இதை நம்ம கிளிக் பண்ண கடுத்து சிலது ரன் ஆகும். நம்மளுக்கு ஃபுட் பிரிண்ட்லாம் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு லோட் பண்ணி வச்சுக்கும் அது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ரன் ஆகும். இப்போது நம்மளுக்கு இந்தமாரி காட்டும். இப்போ நம்ம வந்து என்ன காம்பனண்ட் ஃபஸ்ட் வந்து ஒரு கெப்பாசிட்டர் எடுப்போம். சீன் டைப் வச்சாலே போதும். நம்மளுக்கு நிறைய கெப்பாசிட்டர்லாம் காட்டும். பொலாரிட்டி கெப்பாசிட்டர், இதுமாரி நிறைய கெப்பாசிட்டர் காட்டும். இந்தமாரி நிறைய கெப்பாசிட்டர்லாம் நம்மளுக்கு காட்டும். அதெல்லாம் நம்மளுக்கு பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று வந்து எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே கேன்சல் கொடுத்துட்டு இந்த கெப்பாசிட்டருக்கு நம்ம ஒரு ஃபுட் பிரிண்ட் வந்து கொடுக்கணும். அப்புறம் இதுக்கு வேல்யூ கொடுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு C1 கொடுத்துப்போம். அப்புறம் இங்கே வந்து வேல்யூ கொடுப்போம். நான் வந்து 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் தான், அதனால் 100 போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து ஃபுட் பிரிண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம அந்த ஃபுட் பிரிண்ட்டை வந்து தேடணும்.
3 அப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு நிறைய ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து செராமிக் கெப்பாசிட்டர் தான் எடுக்கிறோம். அதனால் வந்து இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து 6.2 ஈக்குவல் டு 5.4ன்னு இருக்கணும். அதை தான் இப்போ நம்ம எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டர்னா, இப்போ நம்ம செராமிக் கெப்பாசிட்டர் தான் எடுக்கிறோம். இப்போ அந்த செராமிக் கெப்பாசிட்டருக்கு இப்போ வந்து இது வந்து கேப் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது வந்து மெட்டல் கேப்பில் இருக்கும் அந்த கெப்பாசிட்டரு. இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டருக்கு நம்ம வந்து என்ன எதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் ஃபுட் பிரிண்ட் வந்து முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இந்த ஃபுட் பிரிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 6.3 ஈக்குவல் டு 5.4ன்ற இந்த சைஸ் கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிசிபி டிசைனுக்கு. அதனால் நம்ம இந்த கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கே இதெல்லாம் முடிச்சாச்சு. மீதியெல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. மீதி எதுவும் தேவை கிடையாது. இப்போ நம்ம இங்கே வந்து ஓகேன்னு கொடுத்தோன்னா ஓகே கொடுத்ததுக்கு இந்தமாரி நம்மளுக்கு காட்டும். நம்மளுக்கு எல்லாமே இது வந்து இந்த கெப்பாசிட்டிலேயே நம்மளுக்கு அடங்கிடும். ஃபுட் பிரிண்ட்டு அப்புறம் நம்ம கொடுத்த வேல்யூ அதெல்லாம் நம்ம இந்த கெப்பாசிட்டி எல்லா காம்பனண்ட்டும் இப்படி தான் எடுத்துக்கணும். நான் எல்லா காம்பனண்ட்டும் எடுத்து வச்சுட்டு நான் ஒரு சர்க்கியூட்டை மேக் பண்ணிட்டு நான் வீடியோ போகிறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதனால தான். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ வந்து நான் எல்லா காம்பனண்ட்டும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது வந்து இன்புட்டாக நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இங்கே இன்புட்டில் வந்து நம்ம வந்து 1.7 வோல்ட்லேருந்து நம்ம வந்து 40 வோல்ட் இருக்கும் கொடுக்கலாம். இன்புட்டாக இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம். அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு 5 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பேரை மாற்றிக்கலாம், வேல்யூஸ் இதெல்லாம் வந்து நம்ம கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். அவுட்புட்டு இப்போ நம்ம வந்து ஒன்றுத்துக்கும் நம்ம நேம் எல்லாமே சூஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த சர்க்கியூட் டயக்ராம்லாம் விளக்க விரும்பல. ஏன்னா வந்து நம்ம டேட்டா ஷீட்டில் இருக்க அந்த சர்க்கியூட் டயக்ராம் தான் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ இங்கே இதெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு சிமெட்டிக் டயக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டூல்ஸ்னு இருக்கும். அந்த டூல்ஸை கிளிக் பண்ணி அப்டேட் டு பிசிபி அப்படின்னு இருக்கும். ஃபார் சிமெட்டிக்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து ஒன்று காட்டும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் எந்த எரரும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கரெக்டாக ஃபுட் பிரிண்ட்டும் கரெக்டான என்னென்ன காம்பனண்ட்டுக்கு என்னென்ன வேல்யூலாம் கொடுத்ததுனால நம்மளுக்கு எந்த எரர் எதுவும் காட்டல, அதேமாதிரி வார்னிங் எதுவும் காட்டல. இப்போ நம்ம வந்து அப்டேட் டு பிசிபின்னு கொடுத்து இங்கே வந்து க்ளோஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பிசிபி வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். நம்ம அதை வந்து இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து போர்ட் செட்டப்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பவர் சப்ளை யூஸ் பண்ணுறதுனால நான் ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் சிக்னலும் கிரவுண்டு வந்து நான் வந்து செகண்ட் லேயரில் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து ஸ்டேக்கப் ஒன்று இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ காப்பர் லேயரில் நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னும் போது நம்மளுக்கு நம்ம வந்து 2 லேயர் போர்டு தான் சேர்க்குறோம். அதனால் 2 லேயர்லேயே வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து 32 லேயர் இருக்குது. நம்ம அதெல்லாம் போக போக நம்மளுக்கு வந்து அதெல்லாம் சொல்கிறேன். நம்ம 2 லேயராகவே வச்சுப்போம். மீதி வந்து நம்மளுக்கு போர்டு ஃபைனல் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ப்ரீ டிஃபைன் சைஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து ஏற்கனவே நான் இங்கே வந்து ப்ரீ டிஃபைன் சைஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து 0 பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இங்கே வந்து ட்ராக்கிங் வித்துன்னு இருக்குல்ல, இந்த ட்ராக்கிங் வித்தில் வந்து நம்மளுக்கு டேட்டா ஷீட்லேயும் சரி, அதேமாரி நம்மளுக்கு தெரிஞ்ச இதுலேயும் சரி 5 வோல்ட்டுக்கு வந்து 1.5 mm நான் எடுத்துக்கிறேன். 1.5 mm முதல்ல போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து டயாமீட்டர் வந்து நம்ம வயாஸ்க்கு வந்து கொடுக்கணும். இந்த வயாஸ்க்கு வந்து நம்ம வந்து 1.2 mm அப்புறம் வந்து ஓல் வந்து நம்ம வந்து ஓல் வந்து நம்ம வந்து 0.6 mm கொடுத்துப்போம். 0.6 mm கொடுத்துட்டு இது வந்து நம்ம கீழே வந்து இங்கே ஓகே கொடுத்துக்கலாம். நம்ம நிறைய லேயர் பண்ணுற இப்போ நம்ம வந்து நிறைய ட்ராக்குக்கெலாம் இப்போ எப்படி சொல்லலாம்னா STM32ன்னு சொல்லி ஒரு ஐசிலாம் இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு நிறைய ட்ராக் வித்து நிறைய இருக்கும், வயாஸ்க்கு தனியாக இருக்கும், பவர் சப்ளைக்கு தனியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இதுவே நம்மளுக்கு போதும். இந்த 2 இதுவே நம்மளுக்கு போதும், ட்ராக்கிங்க்கும் அதுக்கடுத்து வயாஸ்க்கும். இங்கே வந்ததுக்கடுத்து இங்கே கிளிக் ஓகே கொடுத்தோன்னா இந்தமாதிரி நம்மளுக்கு ப்ரீ டிஃபைனாக நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்மளுக்கு இது காட்டும். இப்போ நம்ம அதை வச்சு நம்ம வந்து ட்ராக்கிங்க்கோ இதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாவே இங்க எல்லாமே நம்மளுக்கு ரெட் கலர்ல தான் காட்டும் எல்லாத்துக்குமே. ஆனா இது வந்து நம்மளுக்கு இப்படியே நம்ம கூட லே அவுட் பண்ணலாம். ஆனா இதுல நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் எப்படி சொல்லலாம்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அ சில இடத்துல வந்து ப்ராப்ளமா நின்றும். ஏன்னா நம்மளுக்கு சில இடத்துல ட்ராக் வந்து ஒழுங்கா போகாது. இதெல்லாம் வந்து ரேட் நெட்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரேட் நெட்லாம் நம்மளுக்கு எது காட்டுனா, இப்போ இதுக்கும் வந்து கனெக்ஷன் குடுக்கணும். ஏன்னா நம்ம சிமெட்டிக் டயகிராம்ல இதுக்கும் கனெக்ஷன் குடுத்துருப்போம். அதனால வந்து நம்மளுக்கு இங்கேயும் கனெக்ஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லுது இது. இப்ப நம்ம இதுக்கு பதிலா நம்ம வந்து ஒண்ணொண்ணுத்துக்கும் இப்போ ஒரு கிரவுண்டுக்குன்னா அதுக்கு ஒரு கலர் குடுப்போம். அதேமாரி இப்போ நம்மளுக்கு வந்து வேற வேற இதுக்கு நெட்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வேற ஒரு கலர் குடுப்போம். இப்போ இங்க வந்தீங்கன்னா, லேயர்ஸ்ன்னு இருக்கும். இங்க வந்து நெறைய லேயர் இருக்கும். இந்த லேயர்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ நம்ம வந்து நெட்ஸ்ன்னு இருக்கும் இங்க. இந்த நெட்ஸ்குள்ள கிளிக் பண்ணோம்னா, நம்மளுக்கு இந்த மாரி ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் இருக்கு. அப்புறம் நெட் டி, கே இதுக்கெல்லாம் நம்மளுக்கு காட்டுது. ஜாக் பின் 1, ஜாக் பின் 2 இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம கலர் ஒண்ணு குடுத்துப்போம். டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த மாரி நம்மளுக்கு காட்டும். இப்போ நான் இதுக்கு வந்து கிரே கலர் குடுத்துக்கிறேன் கிரவுண்டுக்கு ஃபுல்லாவே. இப்போ நம்மளுக்கு கிரவுண்டுக்கு ஃபுல்லா கிரே கலர் குடுத்துருக்கோம். அங்க வந்து கீழ வந்து என்ன பண்ணணும்னா, டாட் நெட்ன்னு இருக்கும். இத நீங்க குடுத்தீங்கன்னா, வெறும் நீங்க அந்த நெட் மட்டும் தான் உங்களுக்கு கிரே கலர்ல காட்டும். அ உங்களுக்கு காட்டுறேன் இருங்க ஒரு நிமிஷம். எப்படி சொல்லலாம்னா, இப்போ ரெட் கலர் சும்மா எக்ஸாம்பிளுக்கு குடுக்குறேன். ஆனா கிரே தான் குடுக்கணும். இருந்தாலும் நான் வந்து ரெட் கலர் குடுக்குறேன். ஏன்னா, உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு ஷோ ஆகணும்னு தான். இப்போ இதுக்கு வந்து ரெட் கலர்ல தான் நம்மளுக்கு காட்டும். இந்த நெட்ஸ் மட்டும் தான். இப்போ நீங்க வந்து இதுக்கு வந்து கலர் மாத்திக்கலாம். கீழ வந்து இங்க வந்து ஆல்ன்னு இருக்கும். நெட் கலர்ஸ் ஆல்ன்னு இருக்கும். இந்த ஆல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இந்த சர்க்யூட்ல இருந்து இதுக்கெல்லாம் வந்து கனெக்ஷன் ஆகுற நெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிரே கலர்ல நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சுரும். அதே மாரி நம்ம இப்போ ஒன்னொன்னுத்துக்கும் வேற ஒரு கலர் ஒண்ணு குடுத்துப்போம். இதுக்கு கிரீன், இதுக்கு வந்து எல்லோ, இதுக்கு ஆரஞ்ச். இது ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம குடுத்தாச்சு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னோம்னா, நம்ம ட்ராக் இதெல்லாம் பண்ணி லே அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு மட்டும் தான். இப்ப நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் இப்போ பிளேஸ்மென்ட் பண்ணிடலாம் எங்கெங்க பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இது மட்டும் கிளிக் பண்ணி இப்படி இழுத்தோம்னா, நம்மளுக்கு தனியா இது மட்டும் வர ஆரம்பிச்சுரும். இப்போ நம்ம அத வந்து எந்த இடத்துல வேணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து நம்போ இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம இவ்வளோண்டு காம்போனன்ட்க்கு தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போ வந்து நம்ம லே அவுட் அப்படின்ற ஒரு இது கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் கட்டுன்னு இருக்கும். இந்த எட்ஜ் கட்டை கிளிக் பண்ணி இப்போ நம்ம இதுக்கு ஒரு அவுட்டர் லேயர் ஒன்று கொடுப்போம். அவுட்டர் லேயர்னா இதுக்குள்ள தான் இந்த காம்போனன்ட்லாம் இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த மாரி நான் கிளிக் பண்ணி அவுட்டர் லேயர் கொடுத்தாச்சு. கேன்சல் கொடுத்துப்போம். இப்போ இதுக்குள்ள தான் வந்து எல்லா பிளேஸ்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்றது தான் இது. இப்போ நீங்க இது வந்து பார்க்கணும் அப்படின்னா வியூன்னு இருக்கும். இதில் போய் 3D வியூன்னு இருக்கும். இதில் போய் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து காட்டும். இப்போ வந்து நம்ம இதுக்கு தான் இப்போ வந்து எட்ஜ் கட் பண்ணனால இதில் இருக்க காம்பனன்ட் காட்டுது. இப்போ இது வெளியே இருக்க காம்பனன்ட்லாம் நம்மளுக்கு தனியாக காட்டும். ஆனால் வந்து நீங்கள் இது உள்ள தான் பிளேஸ் பண்ணணும் எல்லா காம்பனன்ட்டும். அதுக்கு தான் எட்ஜ் கட்டுன்னா நம்ம அவுட்டர் லேயர் கொடுக்கறது தான். இந்த காம்பனன்ட்ல இங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்கறது மட்டும்தான். அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஒன்னொன்றுத்துக்கும் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கெங்கன்னு சொல்லி. திருப்பி நான் வந்து இப்படி வைக்கிறேன். அதேமாரி நம்மளுக்கு அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் நம்ம இந்த சைடில் வச்சுக்குவோம். இது வந்து நம்ம சென்டராக இப்படி வச்சுக்குவோம். ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம வந்து வைக்கிற பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து வைக்கணும். இப்போ வந்து நம்ம ஒன்னொன்றுத்துக்கும் 3D வியூவில் பார்த்து இதுக்கு வந்து இவ்வளோ கேப் இருக்கக்கூடாது. இதுக்கும் வந்து எல்லாத்துக்கும் வந்து இவ்வளோ கேப் வந்து விடக்கூடாது. நம்ம வந்து ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அதுக்கெல்லாம் நிறைய ஆ நிறைய நிறைய எப்படி சொல்லலாம்னா, அதுக்கு நிறைய ஒரு கிரிட்டிக்கல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் சொல்றேன். இப்போ நம்ம எப்படி வந்து லே அவுட் மட்டும் பண்றத பார்ப்போம். எவ்வளோ ஏன் பிளேஸ் இப்படி விடணும், ஏன் இங்கே ஏன் இப்படி இருக்கணுன்றது நான் வர வர வீடியோலாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இப்போ இது எல்லாமே நம்ம இவ்வளோ இடம் கூட தேவையில்ல நம்மளுக்கு. கொஞ்சம் கிட்டேயே எடுத்துட்டு வந்துடலாம் எல்லாத்தையும். ஓகே, இவ்வளோதான் இந்த லேஅவுட் முடிஞ்சிருச்சு. நம்ம எங்கெங்க பிளேஸ்மெண்ட் எங்கெங்க வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்து வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அதுக்கெல்லாம் ட்ராக்குக்கெல்லாம் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துப்போம் எல்லாத்துக்கும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ரூட்டிங்னு இருக்கும். இந்த ரூட்டிங் சிக்னலை நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டம் இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ நம்ம இங்கேயும் இந்த இடத்துக்கும் இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ இங்கேயும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் இங்கே இப்போ வந்து சில இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு ஐசிலேருந்து நம்ம அந்த பின்னுலேருந்து வருதுன்னும் போது நம்ம வந்து இந்த இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வர வரைக்கும் நம்ம இந்த பின் இப்போ வந்து இங்கேருந்து நம்ம இங்கே கனெக்ஷன் கொடுக்குறோம்னு வைங்களேன். இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே நடுவில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு காம்பனண்ட் நம்ம இங்கே கொடுத்து வச்சுருப்போம். இப்போ இங்கே இந்த காம்பனண்ட் இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹை வோல்டேஜோ ஏதாவது வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு இஷ்யூ இல்லையோ இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூனால நம்மளுக்கு வந்து இந்த ஐசியோ இல்லைன்னா வந்து அந்த காம்பனண்ட்டோ வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகி ஹீட் ஆகி ஏதாவது அது வந்து ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இந்த லைனும் வந்து நம்மளுக்கு கீழே இருக்கனால இந்த லைன் நம்ம எப்படி சொல்லலாம்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 3Uவில் காட்டினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இப்போ இங்கே இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு வந்து இப்போது ஷார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இந்த கெப்பாசிட்டர்லேருந்து இப்போ நம்ம இங்கே கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கனெக்ஷன் வந்து கொடுப்போம். இந்த இடத்துல இருந்து இந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது நம்ம வந்து இந்த இந்த வழியாக நம்ம இப்படி கொடுத்து இப்படி மேலே தூக்கி இங்கே கனெக்ஷன் கொடுத்துருந்தா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இந்த இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த நடுவில் இருக்கிறதுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த காம்பனண்ட்டோட நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கனால இதுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர் பேர்ன் ஆனா ஏதாவது ஷார்ட் ஆயிடுச்சுன்னா இல்லை ஏதோ எரிஞ்சிருச்சு அப்படின்னோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ட்ராக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். அது வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னோன்னா நம்ம இங்கே கொடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு வந்து இப்படி கொடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு வந்து இப்படி கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுப்போம். இப்போ நம்ம இந்த மாரி கொடுத்ததுனால இப்போ வந்து இந்த ட்ராக்லேருந்து நம்மளுக்கு இப்போ இங்கே வருது அப்படின்னும் போது இங்கே எந்த காம்பனண்ட்டும் இங்கே பிளேஸ் ஆகல. ஏன்னா நம்மளுக்கு இந்த பேட்லேருந்து இந்த பேடையும் எந்த டச்சும் இல்லை. அதனால நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் வராது. எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்ம ரூட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி தான் பிளேஸ் பண்ணணும். இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரணும். இங்கேருந்து இப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம்னா இங்கே டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எங்கே வந்து நம்மளுக்கு பிளேஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம இன்புட்டாக வந்து நம்ம வோல்டேஜ் கொடுக்குறோம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எந்த இஷ்யூவும் இல்லை. ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த இடம் வந்து எரிஞ்சிச்சுன்னா இந்த ஐசிக்கே நம்மளுக்கு பவர் வராது. அதனால வந்து இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம ரூட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த கெப்பாசிட்டருக்கு ஏன்னா இப்போ கெப்பாசிட்டர் ஓவர் ஹீட் ஆகி இது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் அஃபெக்ட் ஆகிடும். நம்மளுக்கு இந்த காம்பனன்ட் வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த கெப்பாசிட்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பிசிபி அந்த போர்டில் வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே இந்த ஐசி வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இல்லைன்னா வந்து நம்ம இந்த ஐசியும் இப்படி பண்ணாமல் நம்ம இப்படி இப்படி வந்து ரூட்டிங் பண்ணாமல் இருந்தால் இந்தமாரி நம்ம ரூட்டிங் எப்படி சொல்கிறோன்னா இப்போ நம்ம வந்து இப்படி ரூட்டிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்படி ரூட்டிங் பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடம் வந்து நம்மளுக்கு எரிஞ்சிட்டோம். இப்போ அந்த ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இந்த இடம் வந்து நம்மளுக்கு எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம். இப்போ அந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம இப்படி தள்ளி வச்சோம்னா நம்ம இந்த பேட்லேருந்து நம்ம தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு பேர்ன் ஆகும். இந்த 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 ரூட் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது.
இந்த ப்ராப்ளம் வராமல் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஐசி வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமும் இருக்காமல் இந்த ஐசியில் இப்போ பார்த்தோன்னா இது ரேட் அதிகமாக இருக்கும், இந்த கெப்பாசிட்டர் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். எப்பயுமே வந்து இதுக்காக பவர் சப்ளைக்கு அந்த அளவுக்கு ரேட் அதிகமாக இருக்காது. இப்போ நீங்கள் நிறைய காம்பனண்ட்டை வந்து நீங்கள் பெரிய பெரிய ஐசி இப்போ வந்து ஐஓடி ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லைன்னா வந்து எஸ்எம்டி எஸ்எம் STM32 இந்த மாதிரி ஐசிலாம் இருக்குது. இப்போ அந்த ஐசி மைக்ரோ கண்ட்ரோல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ரூட்டிங்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு தான் இப்போ நம்ம இப்படியே நம்ம ரூட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் நம்ம கனெக்ஷன் ரூட் பண்ணிக்கலாம். இதுக்கும் கனெக்ட் ரூட் பண்ணியாச்சு. அப்புறம் இதுக்கும் அதுக்கே மாதிரி ரூட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கறனால நம்மளுக்கு கலர் இதெல்லாம் தெரியறதுனால நம்ம இப்படி ரூட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாமே நம்ம பாசிட்டிவ் சிக்னல்லாம் நம்ம ரூட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் வந்து இப்போ வந்து நெகட்டிவ்ல கிரவுண்ட் வந்து நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ணோம். இப்போ கிரவுண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒயா வந்து எடுத்துக்கிறேன். ஒயா வந்து எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஒயாக்கு வந்து நம்ம ஒரு எந்த நெட்டுன்னு நம்ம கொடுக்கணும். அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரவுண்டுன்னு இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த ஒயர் வந்து இப்போ நம்ம இங்கே கனெக்ட் ஆகும். ஒயர் என்னன்னா இப்போ நம்ம வந்து எஸ்எம்டி காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த எஸ்எம்டி காம்பனண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால இப்போ நம்ம வந்து இப்போ எஸ்எம்டி காம்பனண்ட் யூஸ் பண்ணனால இது வந்து த்ரூ ஹோல் காம்பனண்ட் கிடையாது. எஸ்எம்டினால நம்ம ஃபர்ஸ்ட் லேயர்லேயே நம்மளுக்கு வந்து இது சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த இந்த காம்பனண்ட்லாம். அதனால தான் நம்ம வந்து இப்போ த்ரூ ஹோல் காம்பனண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஒயா யூஸ் பண்ணோம். ஒயா என்னன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இதில் வந்து ட்ரில் பண்ணி நம்மளுக்கு செகண்ட் லேயரில் வந்து நம்மளுக்கு காட்டும். செகண்ட் லேயரில் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒயா வந்து நம்ம இது வந்து நம்ம இப்போ ரூட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ரூட் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே ரூட் பண்ணோம். இப்போ செகண்ட் லேயர் எடுத்துகிட்டு வரோன்னு வைங்களேன். இப்போ இந்த செகண்ட் லேயர் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் லேயர் இவ்வளோனா நம்ம ஃபர்ஸ்ட் லேயரில் தான் நம்ம ரூட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம செகண்ட் லேயரில் வந்து ரூட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம இதுக்குள்ளேயே நம்மளுக்கு நெட் வந்து போகும். இந்த ரூட்டிங் வந்து இந்த இதுக்குள்ளேயே போகும். ஏன் இப்போ போகல அப்படி இப்போ வந்து எப்படி சொல்லலாம்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துப்போமே. ஃபர்ஸ்ட் லேயரை எடுத்துட்டு இப்போ நான் இங்கே கனெக்ஷன் கொடுக்கணும்னா இப்போ நான் இப்படி கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும். இப்போ இதுக்குள்ளே போகாது, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லேயரில் பண்ணுறதுனால. இதே நம்ம வந்து செகண்ட் லேயரில் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே போகும், நம்மளுக்கு போகும். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து நம்ம ஏற்கனவே ரூட் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் லேயர் நம்ம இன்னும் ரூட் பண்ணல, அதனால நம்மளுக்கு இந்த வழியில் நம்மளுக்கு போகும். இப்போ நம்ம வந்து செகண்ட் வந்து நம்ம வந்து ஃபில் ஜோன் போட்டு காப்பர் ஜோன் போட்டு நம்ம வந்து பண்ணுறதுனால நான் வந்து இதெல்லாம் வந்து வயா போட்டு நம்ம வந்து இதெல்லாம் கிரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஒன்று பண்ணிடலாம், அதுக்கு ரூட்டிங் பண்ணிடலாம். இப்போ இது கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இடிக்குது, ஆனால் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து பத்தலை, அதாவது வந்து டிராஃபிக் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டல. இப்போ நம்ம வந்து அதை வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்த வந்து லைட்டாக இப்படி நவுத்தி விட்டுக்கலாம். நவுத்தி விட்டு இப்போ நம்ம வந்து ரூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து ரூட் ஆகுது. இப்போ நம்ம இப்படி ரூட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம மீதி பின்னெல்லாம் நம்ம வந்து கிரவுண்டில் தான் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிரவுண்ட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் பண்ணி இப்போ நம்ம இது கிரவுண்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இது வந்து ட்ரில் பிட் காம்பனண்ட் தான், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கும் நம்ம ரூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ரூட் பண்ணி முடிச்சாச்சு. பாசிட்டிவ் சிக்னல் எல்லாமே நம்ம ரூட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கிரவுண்டெல்லாம் வந்து கிரவுண்ட் பண்ணணும்.
அதுக்கு வந்து நம்ம வந்து காப்பர் ஜோன் ஒன்று இருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணி இப்போ அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். இங்க வந்தீங்கன்னா இங்க வந்து காப்பர் ஜோன் ஒன்று இருக்கும். ஃபில் ஜோன் இருக்கும். அந்த ஃபில் ஜோனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எட்ஜ் கட்ல கரெக்டாக அந்த எட்ஜ் கட் பண்ணியிருக்கோம்ல, இப்போ அங்கே கிளிக் பண்ணி வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் சிக்னல் அதாவது வந்து ட்ராக்லாம் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் வந்து பண்ணுறதுக்கு நம்ம செகண்ட் லேயரில் எடுத்துப்போம். செகண்ட் லேயர் எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம எந்த நெட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோன்னு இருக்கு. நம்ம வந்து கிரவுண்ட் வந்து கிளிக் பண்ணி எடுத்துப்போம். கிளியரன்ஸ் வந்து 1.5 mm இதெல்லாம் ஓகே தான். சாலிட்ல இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இங்கே ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த ட்ராக் பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு இந்த லைன் மாரி காட்டும். இந்த லைனை வந்து நம்ம கரெக்டாக எட்ஜ் கட்டில் நம்ம கரெக்டாக நம்ம வச்சு அப்படியே நம்ம கிளிக் பண்ண நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கிளிக் பண்ணி இப்படி தூக்கணும்னா இப்படி வரும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் கொடுத்துட்டோம் போல இருக்கு. நம்ம செகண்ட் லேயரில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் லேயரில் இல்லாமல் செகண்ட் லேயரில் கொடுக்கணும். திருப்பி உள்ளே போயிட்டு செகண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயரை எடுத்து விட்டுட்டு கிரவுண்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து திருப்பி அதையே போடுவோம். இப்போ முடிச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த அந்த ஃபுல் லைனாக நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாரி ஒன்று காட்டும். இந்த பாக்ஸில் வந்து இங்கே வந்து கேன்சல் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த நெட்ஸ் எல்லாம் காட்டும். இந்த நெட்லாம் இங்கேருந்து போகிற நெட்டு இங்கேருந்து போகிற நெட்லாம் நம்மளுக்கு காட்டும். அந்த நெட்டெல்லாம் வந்து எப்படி எடுக்கும் ரேட் நெட்லாம்னா இங்கே ஃபில் ஆல் ஜோன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இப்போ எல்லாமே ஃபில் ஜோன் எல்லாமே நம்மளுக்கு இந்த ரேட் நெட்லாம் காட்டாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃபில் ஜோன் ஆயிடுச்சு. ஃபில் ஜோன்ஸ் மீன்ஸ் என்னன்னா இது வந்து எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த மாரி பவர் சப்ளைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு சிக்னல் ப்ராசஸிங் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் ஃபில் ஜோன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லேயர்ஸில் கூட நீங்கள் ஃபில் ஜோன் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நம்மளுக்கு வந்து கிளியன்ஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு சில இடத்துலலாம் கிரிட்டிக்கலான இடத்துல வந்து இப்போ கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த இடத்துல இந்த ஃபில் ஜோன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காப்பர் லேயர் வந்து இப்போ நம்மளுக்கு அப்படி இருந்தால் இந்த இடத்துல நம்மளுக்கு ரேட் நெட் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ரேட் நெட் காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வயாவே நம்ம கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இப்போ இங்கே இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ரேட் நெட் காட்டாது. பாருங்க இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரேட் நெட் நம்மளுக்கு காட்டுது. ஒரு நிமிஷம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ரேட் நெட் வந்து காட்டுது. இப்போ நம்ம அதை வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு வயா ஒன்று யூஸ் பண்ணனால இந்த ரேட் நெட் வந்து முடிஞ்சு இப்போ இதே மாதிரி இப்போ வந்து இது வந்து 4 பேட் இது உள்ள இருக்கு. டெர்மினல் பேட்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் ஆகிறதுக்கு இந்த பேடெல்லாம் நம்ம ஒன்னொன்றுக்கும் ஒரு வயா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பிசிபி டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது வந்து நம்ம ஃபைனல் டெஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து எந்த ஷார்ட்டும் இல்லாமல் எந்த கிளியன்ஸ் கரெக்டாக எந்த ப்ராப்பராக இருந்து அப்படி ப்ராப்பராக நம்ம பிசிபிலேயே ஒரு பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா இங்கே ஃபைல்ஸ் உள்ள போயிட்டு பிளாட்னு இருக்கும். இந்த பிளாட் உள்ள போயிட்டு இங்கே வந்து ரன் டிஆர்சின்னு இருக்கும். டிஆர்சின்னு ஒன்றும் இல்லை, வந்து நம்ம வந்து டிஜிட்டல் ரூல்ஸ் செக்குன்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் ரூல்ஸ் செக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம ரன் டிஆர்சி அப்படி கிளிக் பண்ண கற்று நம்மளுக்கு எல்லாம் ரன் ஆகணும். இப்போ நம்மளுக்கு வந்து எந்த எரரும் இல்லை, எந்த எரரும் இல்லாமல் நம்மளுக்கு காட்டுது. இப்போ வார்னிங் மட்டும் ஒன்று காட்டுது. என்ன வார்னிங் பார்ப்போம். வார்னிங் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு அந்த இது காட்டும். இப்போ இது வந்து இங்கே ப்ளஸ்ஸு இது இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இது பண்ண சொல்லுது. இப்போ நம்ம லைட்டாக மேலே இங்கே வச்சுப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு எந்த எரரும் இல்லை. நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த
டிஆர்சி போகிற இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த ப்ளஸ் அந்த அந்த வந்து நம்மளுக்கு வந்து இந்த வந்து சில் ஸ்க்ரீன் இருந்ததுனால நம்மளுக்கு அந்த எரர் காட்டுச்சு, அந்த வார்னிங் காட்டுச்சு. எரர் எதுவும் காட்டல. இப்போ நம்மளுக்கு எல்லா ட்ராக்கும் எல்லா ரூட்டிங்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து இது வந்து பவர் சப்ளைன்றதுனால நான் வந்து ட்ராக்கிங்லாம் நான் பார்க்கல. இதே வந்து நான் வந்து ஒரு சிப்புக்கு வந்து நம்ம வந்து ரூட்டிங் பண்ணோம் அப்படின்னா நான் பார்த்துருப்பேன். ட்ராக்கிங் இந்த பவர் சப்ளைனால ஒரு சிலருக்கு பார்க்கணும். ஆனால் இது இது போதும் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ரூட்டிங் எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் நம்ம ரூட்டிங்லாம் நம்ம கரெக்ட் வித்தில் கொடுத்தனால எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நம்ம வந்து 3 வியூவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3 வியூவில் பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த U1 சொன்னல, இதெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு காட்டும். இப்போ வந்து இது வந்து சில் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. இந்த சில் ஸ்க்ரீனில் மட்டும்தான் இந்த U1 காட்டும். இந்த J1 J2 இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதில் மட்டும்தான் காட்டும். இப்போ நம்ம அதை மட்டும் 2 மட்டும் மாற்ற வேண்டியது இருக்குது, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும். அந்த இன்புட்டை கிளிக் பண்ணி இங்கே வந்து நம்மளுக்கு அந்த இது இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து சில் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம முடிச்சிட்டோன்னா இப்போ இதுவே நம்மளுக்கு எல்லோ கலரில் காட்டும். அதேமாதிரி அவுட்டருக்கும் நம்ம அவுட்புட்டுக்கும் நம்ம அதே கொடுத்துப்போம். கிளிக் பண்ணி இதுக்கு மட்டும் 2 மட்டும் மாற்றிப்போம். மீதியெல்லாம் வேல்யூஸ் இதெல்லாம் இருக்குது. நம்ம பாண்ட் ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணணும். நம்ம இப்போ பாண்ட் ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னா அது வீடியோ அதிகம் போகும் லென்த்தாக, இதுவே அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிற லென்த்து. இப்போ நம்ம இது முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே போய் நம்ம லேயர்ஸில் போய் நம்ம சில் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து சும்மா எலிஃபண்ட் பிரிண்ட்னு சொல்லி சேனல் நேமே போட்டுக்கிறேன். எலிஃபண்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இங்கே ஓகே கொடுத்துட்டு இதை வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நான் வந்து இப்போ சும்மா நம்ம வந்து இப்போ வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணி நம்ம லோகோ வைக்கலாம், அதெல்லாம் வைக்கலாம். இப்போ நான் வந்து பேர் மட்டும் வைக்கிறேன். நம்ம பண்ண நம்ம பண்ண பிசிபி டிசைனுக்கு நான் வெறும் பேர் மட்டும் வைக்கிறேன். இப்போ நம்ம 3D வியூவில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்தமாரி ஷோ ஆகும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் தான் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் அதோட பிசிபி டிசைன். நம்ம இப்போ வாங்கி பார்த்தா கூட இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு இது 3D வியூவில் நம்மளுக்கு காட்டுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பிளாட் கொடுத்து டிஆர்சி கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு எந்த எரரும் இல்லை. இப்போ வந்து இது க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபில் ஜோன்லாம் தான் நம்மளுக்கு காட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இப்போ வந்து இதில் கிளிக் பண்ணி எதெல்லாம் டிக்காக இருக்கோ அந்த ஃபில் ஜோன் தான் நம்மளுக்கு வந்து அந்த லேயர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து காட்டும். மீதி லேயர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வராது. இப்போ நம்ம வந்து பிளாட்டுன்னு கொடுத்தோன்னா பண்ணலாம். இப்போ நம்ம ஜில் பெட்டுக்கு எதாவது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா அதுக்கும் நம்ம வந்து ஜென்ரேட் கொடுத்து நம்ம அதை கொடுத்துக்கலாம். பில்னா எப்படி சொன்னால் வயாஸ் இதுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இதுக்கு தேவையில்லை. அதனால் நம்ம அதையும் ஒரு வாட்டி எதுக்கும் கொடுத்துட்டு ப்ளாட்டை கொடுத்தோன்னா இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகி நம்மளுக்கு எந்தெந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகிட்டு நம்மளுக்கு கொடுத்துரும் எல்லாமே. இப்போ நம்ம வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ரிப்போர்ட்னு காட்டும். இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா சேவ் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு பிசிபி டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துலலாம் எல்லாமே பிசிபி டிசைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேனுஃபேக்சர் வந்து கர்பிள் ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணோம். நீங்கள் வந்து 5 வோல்ட்டு இந்த இது கொடுத்துருக்கேன். 0 பழைய போட்டுக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறது. இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குல்ல, இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு லேயரும். இந்த லேயர்லாம் நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜிப்பையில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிட்டா அப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து நேம் வந்து மாட்டிப்போம். 5 வோல்ட் ரெகுலேட்டர் கொடுத்து இப்போ வந்து கிளிக் கொடுத்துட்டோம்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஜிப்பையில் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜிப்பையில் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நான் சும்மா இப்போ ஆர்டர்லாம் எதுவும் பண்ணலை. இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஜேஎல்சி பிசிபியில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஜேஎல்சி பிசிபிக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து நம்ம அந்த கர்பிள் ஃபைலை வந்து போடலாம். இங்கே வந்து ஆட் கர்பிள் ஃபைல்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி நம்மளுக்கு காட்டும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபோல்டரில் இருக்குது. இப்போ ஜிப்பையில் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம்.
இதில் ஜேஎல்சி பிசிபியில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பிசிபிவியில் வந்து நம்ம வந்து அந்த எவ்வளோ அந்த எட்ஜ் கட் கொடுத்தோம் அதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே வந்து அர்ஜென்ட்டு பிசிபி டிசைன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது தனியாக இருக்கும். ஆனால் வந்து ஜேஎல்சி பிசிபி வந்து நான் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே எடுத்துக்கும். இப்போ 2 லேயர் அதுவே எல்லாமே கண்டுபிடிச்சி எடுத்துக்கும். ஆனால் நம்ம லேயர்ஸில் நம்ம கெர்பிள் ஃபைல் ஜென்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு அதெல்லாம் காட்டிடும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து மாஸ்க் கலர் பிசிபி கலர்லாம் நம்ம மாற்றிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு காட்டும். இப்போ இவ்வளோ தான். இப்போ நம்ம இங்கே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துடும். எவ்வளோ நாள் தெரியாது, ஒரு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு பயா ஓல்டெலாம் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு அவுட்டர் லேயரில் காட்டுது. செகண்ட் லேயரில் ஃபஸ்ட் லேயரில் நம்ம ரூட்டிங் பண்ணதெல்லாம் இங்கெல்லாம் காட்டுது. இதுதான் வந்து ஒரு பிசிபி டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. அவ்வளோதான். நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசிபி டிசைன் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத. நான் இந்த வீடியோ இந்த இந்த சேனலில் படி நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நான் ஃபுல்லாகவே வந்து இந்த இந்த யூடியூப் சேனலில் வந்து நிறைய கண்டென்ட் வந்து பிசிபி டிசைன் மேக் பண்ணி தான் போடலான்னு இருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. ஏன்னா வந்து நிறைய வந்து பிசிபி டிசைனை பற்றி தமிழில் நிறைய இல்லை. நான் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து நானும் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்த உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பிசிபி டிசைன் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு புரிகிற வகையில் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிசிபி டிசைன் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்தமாரி நிறைய கண்டென்ட் போட போகிறேன். பிசிபி டிசைனை மத்தியும் இல்லை, நான் வந்து எனக்கு வந்து என்னை வந்து ஆச்சரியப்படுத்துகிற மாரி ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராஜெக்டோ இல்லைன்னா வந்து ஐஓடி ப்ராஜெக்டோ மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு பண்ணுறது அட்ரினோ ESP32 இந்தமாரி நிறைய இருக்குது. இதெல்லாம் பற்றி நான் வீடியோ போடலான்னு அந்தமாரி நான் யோசிக்கல. பிசிபி டிசைனை பற்றி தான் போடணும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லாக எது வந்து எனக்கு தோணுதோ அதை வந்து நான் வந்து எலக்ட்ரானிக்ஸில் எது தோணுதோ அதை நான் வீடியோ அது மட்டும் போட பார்க்குறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய வந்து இப்போ வந்து நிறைய கண்டென்ட் நான் பார்க்குறேன். அவங்களே வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நல்லா போடுறாங்க. ஆனால் பிசிபி டிசைன் வந்து அப்படியே விட்டுறாங்க. இதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. இதுக்குன்னு ஒரு டிசைனர்னு சொல்லி ஒரு ஜாபெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரில. எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணி தான் போடுறாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து பிசிபி டிசைன் வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு எனக்கு தோணுது. புரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோனால இவ்வளோ லென்த்தாக இருக்கும். ஒரு பிசிபி டிசைன் டீட்டெயிலாக சொல்கிறதுனால. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு போக போக உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. நான் ஈஸியாகவும் கண்டென்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் கண்டென்ட்டு புரியும். ரொம்ப கொலன்னு பேசிகிட்டே இருந்தேன்னா அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. மைண்ட் வந்து உங்களுக்கு அதில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கா. அதனால் நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ரொம்ப ஷார்ட்டாக போட பார்க்குறேன் வீடியோஸ் எல்லாம். நீங்கள் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான். வேறு